ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 2 கமிஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 340 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் மூலமாக தான் வந்துட்டு இந்த ரிசர்வேஷன் கமிட்டி அப்படிங்கிறதே வந்துட்டு அமைப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கமிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காக்கா கலீல்கர் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து 1953 Jan 29 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து பெரிய அளவில் வந்து இது இல்லைனாலும் இதுதான் ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாடுக்குன்னு இந்த மாதிரி பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருந்திருக்கும். பட் இது இந்தியாவுக்கானது ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். இதில் வந்து 11 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்புறமேட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து எப்போ சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா 1955 வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது 1979 இதுவும் ரிசர்வேஷன் இது பேஸ் பண்ணி தாங்க வரும். இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி மண்டல் அப்படின்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இது பண்ணாங்க. இப்போ வந்துட்டு இது வந்து தான் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். இது வந்து 1978 வாஜ்பாய் பீரியடில் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து சேர்மேன் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பிபி மண்டல் தான். செக்ரட்டரி எஸ்எஸ் கில்ங்க. அப்புறம் இந்த கமிட்டி வந்துட்டு 1979 தான் வந்துட்டு இது ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. 78 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்துட்டு எஃபெக்ட் வந்துட்டு 1979 இது பண்ணியிருப்பாங்க மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரிப்போர்ட் வந்துட்டு 1980 வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மண்டல் கமிஷன் என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதாவது 124 கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மண்டல் கமிஷன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியானி ஜெயில் சிங் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இந்த கமிஷன் இது பண்ணும்போது அவர் தான் வந்துட்டு ஃபார்மர் ஹோம் மினிஸ்டர் அப்படின்ற இதாக இருந்தாங்க. வாஜ்பாய் பீரியடில் ஆரம்பித்தாங்க. இந்திரா காந்தி பீரியடில் வந்துட்டு இதை இது பண்ணாங்க 1979. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல் ஓவர் வந்துட்டு இந்தியன்ஸில் வந்துட்டு பிசி கம்யூனிட்டிங்கிறது அதிகமாக இருக்காங்க. 52% வந்துட்டு அந்த பாப்புலேஷன் தான் இருக்குது. அதில் 3743 கம்யூனிட்டிஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிபி மண்டல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சில இது கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்துட்டு 1982 2 வருஷமாக விவாதங்களே போயிருக்கும். அப்புறம் விபி சிங் கவர்மெண்ட் 1990 வந்து இதை வந்து நிறைவேற்றி வச்சுருப்பாங்க. 27% ரிசர்வேஷன் ஃபார் பிசி அப்படிங்கிறது விபி சிங் கவர்மெண்ட்டில் வந்து பாஸ் ஆகிருக்குங்க. தேங்க்யூ.